இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுனியில். இந்தியாவின் சமூக ஊடக தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள். தங்கமயிலின் தீபா வெள்ளி கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளி. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு காரணமாக இருந்தவர், பல்வேறு மாநிலங்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து இந்திய தேசம் என்கின்ற ஒரு நாட்டை உருவாவதற்கு காரணமாக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலை நினைவுகூறுகின்ற வகையில் இன்றைக்கு நாடு முழுவதும் அவருடைய திருவுருவ படங்களை வைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தி வருகிறோம். இரண்டாவது இரும்பு மனிதராக உள்துறை அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே காஷ்மீருடைய தனி அந்தஸ்தெல்லாம் குறைத்து ஆர்டிகிள் 370 எடுத்து இன்னைக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய மறு உருவமாக இன்னைக்கு உள்துறை அமைச்சரும் தேச பிதாவாக உலகெங்கும் வாழும் இந்தியர்களுக்கு ஒட்டுமொத்த தலைவனாக இந்தியாவின் பெருமையை உலகெங்கும் நிலைநிறுத்திய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லா தியாகிகளையும் நினைவு கூறுகின்ற ஒரு மிகப்பெரிய தலைவராக, மிகப்பெரிய கட்சியாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை வழங்கி கொண்டிருக்கிறது. அணியாக சேர்ந்திருக்காங்க அப்படின்னு. பட் நேற்று அவங்க போயிருக்காங்க. திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு மதிப்புக்குரிய டிடிவி அவர்களும் மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் நேற்று போய் தேவருடைய சமாதியில் அஞ்சலி செலுத்துவதாக போயிருக்கிறாங்க. பட் அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே. இதை பற்றி நான் இப்போ எந்த கருத்தும் சொல்ல முடியாது. ஒன்றாக இருக்க வேண்டுங்கிறது என்னுடைய விருப்பம் கூட. நான் ஆரம்ப காலத்திலேருந்து அதான் சொல்லிட்டு வரேன், இப்பவும் அதான் சொல்கிறேன். ஒன்றாக இருந்தால் அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். கேள்வியே தவிர பீகாரில் உள்ளவங்களை இங்கே நமது முதலமைச்சர் ஏற்கனவே பேசியிருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முதலமைச்சர் பேசினது தான் மேற்கோள் காட்டினாங்களே தவிர பீகாரிகள் இங்கே வந்தேரிகள் யாரும் இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் பேசினதை நீங்கள் மறந்துட்டீங்க. அதைத்தான் மேற்கோள் காட்டி பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சொன்னது தான் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே பீகாரிகளை பற்றி இங்கே யாரும் இருக்க விட மாட்டோம் முதலமைச்சர் சொன்னதை தான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அங்கே பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நாங்கள் பீகாரில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி 101 இடத்துல நிற்கிறோம். அங்கே நிதிஷ்குமார் எங்களுடைய கூட்டணியில் 101 இடத்துல நிற்கிறாங்க. மீதி சிறு கட்சிகள் நிற்கிறாங்க. ஆனால் இப்போ பீகாரில் இன்னைக்கு அந்த ஐஎன்டிஐ அப்படி தான் சொல்லணும், ஐஎன்டிஐ தான் சொல்லணும். நீங்கள்லாம் இந்தின்னு சொல்கிறீங்க, இந்தியெல்லாம் கிடையாது. ஐஎன்டிஐ இந்தின்னு அதையும் பிரித்து பேசிடாதீங்க. இந்தியான்னு சொல்லிடுவாங்க, அதனால சொல்லிடாதீங்க யாரும். அது இந்தியா கூட்டணி கிடையாது, ஐஎன்டிஐ கூட்டணி. இன்னைக்கு 12 இடங்கள் அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க. அதனால் இன்னைக்கு உள்ள வந்த தகவல் படி நிச்சயமாக பெரும்பான்மை இடங்களில் எங்களுடைய கூட்டணி பீகாரில் ஆட்சி அமைக்கும். அறிவுனையே தூண்டிகிட்டு இருக்காரு. இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேச்சுகளையும் பார்த்தீங்கன்னா பீகார் நீங்கள் உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் பீகாரிகளை பற்றி தவறாக பேசியது இங்கே பதிவில் இருக்கிறது. அதைத்தான் எடுத்து மேற்கோள் காட்டி நான் பேசினேன். முதலமைச்சர் இனிமேல் வட மாநிலம் தென் மாநிலம் இப்படியெல்லாம் பிரித்து பேசாமல் இருக்கிறது பிரிவினைவாதத்தை தூண்டுவதற்கு சமமாக இருக்கு. வட மாநிலங்களையும் தென் மாநிலங்களையும் பிரிக்க வேண்டிய சூழ்ச்சியில் திமுக இறங்க வேண்டாம், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய அவசியமே இல்லையே. நீங்க முதலமைச்சர் தெளிவா சொல்றேன், முதலமைச்சர் அவர்களுக்கு தோல்வி பயம் வந்திருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் பொய்யையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. பொது சிவில் சட்டம் அதை கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிஏஏ இந்திய குடியுரிமை சட்டம், இதனால இஸ்லாமியர்கள் ஒருவர் கூட இங்க இந்தியாவில் இருக்க முடியாது, இஸ்லாமியர்களை விரட்டி எடுத்து விடுவார்கள் சொல்லிட்டு 1 வருஷம் சொல்லிட்டே இருந்தாங்க. அதுல 1 வருஷம் போயிடுச்சு. ஒரு இஸ்லாமியர்கள் கூட இங்கே துன்புறுத்தப்படலை, வெளியே அனுப்பப்படலை, அவசியமே இல்லை. அதை 1 வருஷம் சொன்னாங்க. பிறகு நீட் தேர்வுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொண்டு வந்திருக்காங்களா நீட் தேர்வு? என்னோட ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சராகிய நான் முதல் கையெழுத்து நீட் தேர்வு. அது வர முடியாதுன்னு தெரியும். காங்கிரஸ் கட்சி இவங்க கூட்டணியில் இருக்கும்போதே கொண்டு வந்ததுதான் நீட் தேர்வு. அதை 1 வருஷம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதில் 1 வருஷம் போயிடுச்சு. இப்போ சார் இதில் இன்னும் 6 மாதத்தை ஓட்டிட்டு தேர்தல் இப்படி ஓட்டிகிட்டே போகலான்னு நினைக்கிறேன். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே கொடுப்போன்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா? 2 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன செஞ்சுருக்கணும்?
அந்த 2 வருஷம் பேலன்ஸை சேர்த்து கொடுத்துருக்கோம்னா கொடுக்க வேண்டாமா ஆல்வி? அந்த 2 வருஷம் பேலன்ஸை சேர்த்து கொடுத்துருந்தா நம்ம இப்போ குறை சொல்ல முடியாது. ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வந்த உடனே கொடுத்துருக்காங்க. போன வருஷம் பொங்கலுக்கு 1000 ரூபா போன தடவை கொடுக்கவே இல்லை, அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்தாங்க. ஆனால் இந்த வருஷம் பொங்கலுக்கு ரூபா கொடுப்பாங்க. இந்த வருஷம் பொங்கலுக்கு 2000 ரூபாயில் 5000 ரூபா கொடுப்பாங்க. இந்த ஆட்சி பொய் சொல்லுகிற ஆட்சி. இன்னைக்கு கூட பிளான் அப்ரூவலுக்கு நான் பேசின ஒரு இடத்துக்கு 50 ரூபா இருந்தது, இன்னைக்கு 650 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பிளான் அப்ரூவல் வீடு கொடுத்தீங்கன்னா முந்தி 250 ரூபா, இப்போ இன்னைக்கு 750 ரூபா, 300 மடங்கு அதிகம். நீங்க வீடே கட்ட முடியாது நம்ம யாரும். ஒரு 1000 ஸ்கொயர் வீடு கட்டணும்னா அவன் 50,000 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு. 1000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டணும்னா 50,000 ரூபாய் எவ்வளவு வரும்? 65,000 ரூபாய் வரும். 15,000 ஸ்கொயர் ஃபீட் கமர்ஷியல் கட்டணும்னா 26 லட்சம் ரூபாய் கட்டணும். இந்த ஆட்சியில் எங்க போய் நிக்கிறது? சொத்து வரி என்னாச்சு? ஆட்சி பொறுப்பேற்ற சொத்து வரி எவ்வளவு? சரி, மின் கட்டண உயர்வு 2 மாசம் வரைக்கும் நாங்க ரீடிங் எடுப்போம்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? சாரி, 1 மாசத்துக்கு கூட ரீடிங் எடுத்து சொன்னாங்க. 2 மாசம் இருந்தவ நாங்க ஆட்சி பொறுப்பேற்ற வந்த உடனே 1 மாசம் தான் ரீடிங் எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? செய்யலையே. எதை செஞ்சிருக்காங்க? இவங்க சொன்னதை எதை செஞ்சிருக்காங்க? கடைசியில் இப்ப சாரை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. அந்த சார் எந்த சாருன்னு தெரியல. அண்ணா பல்கலைக்கழகத்துல சாரா எல்லாம், அந்த சாராலும் சரி இந்த சாராலும் சரி பயம். மொத்தத்துல இன்னைக்கு முதலமைச்சருக்கு பயத்துல இருக்கிறாங்க. சார், அமைச்சர் KN நேரு 838 கோடி ஊழல் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் விசாரணை போதுதான் தெரிய வரும். அமலாக்கத்துறை இந்த ரூல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல, அது எப்படி. ஆனா ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. வேற சார், ஜாமீன்ல வெளிவா இந்த ஆட்சி பழிவாங்கக்கூடிய ஆட்சி. நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசினேன். நீங்க ஆளுங்கட்சி ஒரு மீட்டிங் நடக்கணும்னா எங்க வேணாலும் நடத்தலாம், எப்படி வேணாலும் நடத்தலாம், எந்த இடத்துல நடத்தலாம். ஸ்கூல்ல லீவ் விட்டுட்டு அடைச்சிட்டு நடத்தலாம். நடத்தினாங்களா இல்லையா? பஸ் எல்லாம் கவர்மெண்ட் பஸ் எல்லாம் மாற்றி விட்டாங்களா சார்? ஆமா, கரூர் பஸ்ல ஸ்கூல்ல அடைச்சிட்டு உள்ளூரில் முதல்வர் திட்டம், உங்களோடு முதல்வர், உங்களோடு நான், இந்த வார்த்தை ஜாலங்கள்ல தான் திமுக ஓடிக்கிட்டே இருக்கு தவிர வேற எந்த விதமான பயன்களும் மக்களுக்கு கிடையாது. மக்கள் சுமை தாங்க முடியாம இருக்கிறாங்க. எல்லா விலையும் உயர்ந்திருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் உயராமல் அப்படியே. சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதாவது தேர்தல் காலங்களில் எப்படி வேணாலும் நடக்கலாம். நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர பகைவர்களும் இல்லை. நீங்க நாங்க வெற்றியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். 2026